அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவில் ஒன்றான பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட், எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து கான்ஸ்டபிள் ஜிடி, அதாவது ஜென்ரல் டியூட்டிக்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இது வந்து செயல்படும். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இதுக்கு எலிஜிபிள். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி, இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கேஜெட்டட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு கீழே வரும். இது வந்து குரூப் சி போஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதெல்லாம் எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் ஜிடி, இது வந்து முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கான சேலரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 85 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆல் கேண்டிடேட் அண்ட் எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 150 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 76 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்து 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இது முழுக்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்றதுனால டிசிப்ளின், அதுக்கான ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி அவ்வளோவா தெரியாது. அதனால் நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன டிசிப்ளின் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். அதுக்கான ஈவெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 800 மீட்டர், அதே மாதிரி விமனுக்குமே இருக்குது. அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், ஷார்ட் புட், ஹேமர் த்ரோ, ஜாவ்லின் த்ரோ, பேட்மிண்டன், ஸ்விம்மிங், டிவிங், வாட்டர் போலோ, பேஸ்கெட் பால், பாக்ஸிங், சைக்கிளிங், கிராஸ் கவுண்ட்ரி, ஈக்வேஸ்ட்ரின், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஐஸ் ஸ்கிங்கிங், ஜூடோ, கராட்டே, வாலிபால், அதே மாதிரி உங்களுடைய வெயிட் கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லிஃப்டிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், ரெஸ்ட்லிங், ஷூட்டிங், டேக்வாண்டோ, அதே மாதிரி நீங்கள் எந்த காம்படிஷனில் கலந்துக்கிறீங்களோ அதுக்கு கோல்டு, சில்வர், ப்ரௌன், இதுக்கான மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒலிம்பிக் கேம்ஸ், சம்மர் வின்டர், இதுக்கெலாம் வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே வேர்ல்டு சாம்பியன், வேர்ல்டு கப், ஏசியன் கேம்ஸ், ஏசியன் சாம்பியன்ஸ், அடுத்ததாக யூத் ஒலிம்பிக் கேம்ஸ், எஸ்ஏஎஃப் கேம்ஸ், ஜூனியர் ஏசியன் சாம்பியன்ஸ், நேஷ்னல் கேம்ஸில் இண்டிவிஜுவல் மெடல், டீம் மெடல், இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கின மெடலை பொறுத்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். டோட்டலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா 275 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 147 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்டி, எஸ்சி, ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 21 நவம்பர் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 டிசம்பர் 2024லேருந்து 30 டிசம்பர் 2024 வரைக்கும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆனோடனே கொடுப்பாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான https://recruit.bsf.gov.in அப்படின்ற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான பிடிஎஃப்பை நான் நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.